போன வீடியோவில் இந்தியாவில் ஏன் வந்து ஒரு பர்சன் சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்க ஒரு குட்டி ஸ்டோரி வழியாக பார்த்துருந்தோம். அடுத்து இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து ஒரு பணத்தோட வேல்யூ வந்து லாங் டேர்மில் ஏரோட் ஆக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருந்தோம். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த பணம் எப்படி வளருது, இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தா அந்த பணத்தோட வேல்யூ எப்படி இறக்குது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன கம்பேரிசன், அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் லாங் டேர்மில் அவங்க வெல்த் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதும், இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை ஐடியில் சும்மா வச்சுருந்தா அந்த பணம் என்னமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் அவுட்லுக் தான். இதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ராடாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகுது, இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு குட்டி கம்பேரிசனுக்காக நம்ம இந்த டேட்டாஸ்லாம் எடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு கரண்ட் ஏஜ் ஒரு பர்சன் இருக்காருன்னா, ஏங்கிற ஒருத்தர் பர்சன் இருக்கார், அவருக்கு வந்து வயசு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பர்சன் வந்துட்டு மாதம் வந்துட்டு ஒரு 15,000 சம்பாதிக்கிறாரு. இந்த 15,000ங்கிறது வந்து நான் ரேண்டம் நம்பர்ஸ் கிடையாது. இந்தியாவோட பர் கேபிட்டல் இன்கம் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு மாதம் ஆவரேஜாக 15,000 சம்பாதிக்கிறாங்க இந்தியாவில். இப்போது இதே இது வந்துட்டு இயர்லி இன்கம் ஹைக் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 10% இருக்குது. அதாவது இந்தியாவில் ஒரு பர்சன் வந்துட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கலாம். அசம்ஷனுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இந்த பர்சன் வந்துட்டு அடுத்த வருஷம் 1,10,000 அவருக்கு வந்துட்டு சேலரி ஹைக் ஆகும். அதாவது 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு இயர்லி இன்கம் ஹைக்குங்கிறது. அடுத்து இயர்லி எக்ஸ்பென்ஸ் ஹைக்னா என்னென்னா, இன்ஃப்ளேஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளேஷன் 7.5% இருக்குது. பட் நான் ஒரு கன்சர்வேட்டிவ் எண்டில் நான் 8% எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட நுகர்வோர் வந்து இன்னும் 10% இன்ஃப்ளேஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ நான் ஒரு கன்சர்வேட்டிவ் எண்டில் ஒரு 8% இன்ஃப்ளேஷன் நான் லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது டியூ டு இன்ஃப்ளேஷனால். ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் இதில் லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஏஜ். அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, 25 வயசில் ஒரு பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவர், அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து 60 வயசு வரைக்கும் அவர் கன்சிடர் பண்ணுறாரு. நான் 60 வயசில் ரிட்டையர் ஆகணும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். ஒரு ஜென்ரலாக இதில் எந்த டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் ஜென்ரலாக வந்துட்டு நான் 60 வயசுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாடி நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் 60 வயசு வரைக்கும் லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு எத்தனை வருஷம் அடுத்து வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறாருன்னு பார்த்தோன்னா 35 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறாரு. அதாவது 60லேருந்து 25 வயசு மைனஸ் பண்ணால் அடுத்து 35 வயசு வரைக்கும் 35 வருஷம் அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் 35 வருஷம் எடுத்திருக்கோம். அடுத்து ஸ்டார்டிங் சேலரி, அதாவது 15 மாதம் 15,000 சேலரினா அதை 12 பிரிக்கணும்னா நமக்கு வந்துட்டு 1,80,000 நமக்கு கிடைக்கும். இது வந்து வருஷ சேலரி 1,80,000. அடுத்து வந்து இயர்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 60% இதிலே போயிடுது. 1,80,000ல் 60% வந்துட்டு எக்ஸ்பென்ஸ், நீட்ஸ் அண்ட் வாட்ஸ் சொல்லுவோம்ல. அதாவது இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்சன் வந்து வெளில போய்ட்டு ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்க வெளில ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீட்ஸ் அண்ட் வாட்ஸில் இதிலே போயிடும். இதில் 60% வந்து இதுக்கு போயிடுது ஒரு பர்சன்லேருந்து. அடுத்து வந்துட்டு சேவிங்ஸ், இது வந்து ஸ்டார்டிங் இயரோட சேலரிலேருந்து நான் எடுத்திருக்கேன் 60% அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு 40% 72,000 வந்துட்டு அவங்க வந்து சேவ் பண்ண முடியாது அந்த பர்சனால். இப்போ வந்துட்டு அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு 35 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மொதல் வருஷம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா 1,80,000 அவரோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சேலரியாக இருக்குது. 1,80,000ல் அடுத்து வந்துட்டு இயர்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% அதில் போயிடுது. 1,08,000 வந்து இயர்லி எக்ஸ்பென்ஸ்க்கே போயிடுது. அடுத்து சேவிங்ஸ் என்ன ஆகுது, அதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 40% சேவிங் 72,000 நமக்கு சேவ் ஆகுது. அடுத்து 2வது வருஷம் பார்த்திங்கன்னா 1,98,000 2வது வருஷம், அதாவது மொதல் வருஷத்துலேருந்து 10% நமக்கு வந்து ஹைக் சொல்லியிருக்கோம்ல. அப்போ 2வது வருஷம் என்ன ஆகுது, 18,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,80,000லேருந்து 1,98,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2வது வருஷம் அதில் என்ன ஆகிருக்கு, அதில் இயர்லி எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஆப்வியஸாக நம்ம இன்ஃப்ளேஷன் 8% லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு 1,16,640 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்துட்டு சேவிங்ஸ் அப்போ வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். 81,320 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம அடுத்து 35 வருஷம் அடுத்து சப்சிக்வெண்ட் இயரில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பணத்தை வந்துட்டு சேவ் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்துட்டு அடுத்து 35வது வருஷத்தில் அவங்க கையில் வந்துட்டு 3,01,74,000 இருக்கும் அவங்க கையில். இதுதான் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை ஐடியில் சும்மா வச்சுருந்தாலே அவங்க பணத்தில் வந்து 35 வருஷம் கழிச்சு அவர் ரிட்டைர்மெண்ட் 60வது வயசில் 3 கோடி ரூபா கையில் இருக்கும். இப்போது இதுவே ஒரு பெரிய கார்பஸ் மாதிரி தெரியலாம், நமக்கு வந்துட்டு 3 கோடிங்கிறதே ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியலாம். பட் இதை வந்து நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னொரு இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் நான் ஆட் பண்ணாத இன்னொரு டாபிக் நான் ஆட் பண்ணுறேன். சேவிங்ஸ் ரேட்னு வந்து நான் ஆட் பண்ணுறேன். சேவிங்ஸை வந்து 12% விதத்தில் அவங்க வந்து அடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை அப்படி அடியில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதே பணத்தை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ 12% வந்து சேவிங்ஸ் ரேட் எடுத்திருக்கேன். ஏன் 12% எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவோட பெஞ்ச் மார்க் நிஃப்டி 50 சொல்லுவாங்க. நான் அதை பற்றி இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நிஃப்டி 50னா இதுதான் வந்து இந்தியாவோட எக்கனாமி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் குறிக்கிற ஒரு பெஞ்ச் மார்க். இதை வச்சு நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.5% இருக்குது நிஃப்டியோடது. பட் நான் ஒரு கன்சர்வேட்டிவ் எண்டில் 12% எடுத்திருக்கேன். இப்போ இந்த 12% அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம்.
இப்போ இதே பர்சன் என்ன பண்ணுறாங்க, 1,80,000 அதே இது வந்துட்டு அதே 1,80,000 அதே எக்ஸ்பென்ஸ் நடக்குது, 60% எக்ஸ்பென்ஸ் அதுக்கு போயிடுது, சேவிங்ஸ் வந்து 40% ஆகுது. இப்போது நம்ம வந்து இது எஸ்ஐபி மாதிரி நம்ம இயர்லி பண்ணுறதுனால எவ்ரி இயர் எண்டில் அவர் வந்துட்டு 12% இன்வெஸ்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்படி பண்ணுறப்போ அவர் ஃபஸ்ட்டில் வந்துட்டு 33,94,000 அதாவது அடுத்தடுத்த வருஷத்தில் குறைச்சிக்கிட்டே வரப்போ நமக்கு வந்துட்டு நம்ம ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த வருஷத்தில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுதுன்னு. அடுத்து 35வது வருஷத்தில் 35 வருஷம் கழித்து, அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்போ அவருக்கு என்ன வருதுன்னா 11,96,36,000 அவருக்கு வந்திருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சியேஷன் பார்த்திங்கன்னா மோர் தென் 8 crores மேலே இருக்குது டிஃப்ரென்சியேஷன் மட்டுமே. ஸோ இதுக்காக தான் ஒரு பர்சனை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை சும்மா வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற சின்ன கம்பேரிசன். ஸோ இதை நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைலை நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவேன், இந்த வீடியோ கீழே நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இப்போ 15,000 தான் நான் இயர்லி சேலரினா அதை நீங்கள் வந்து 30,000 40,000 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணேன், இந்த கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கால்குலேஷன் நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாய்.